குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ராகுல் ஸ்டாலின் ரெண்டு பேரும் சேராம ஒரே மேடையில் இல்லாம பிரச்சாரம் தவிர்க்கப்படுவது என்பது காங்கிரஸ் திமுக கூட்டணி உள்ள ஜெல்லாவில் இது கண்டிப்பா எலெக்ஷன்ல எதிரொலிக்கும். அது சந்தேகமே வேணாம். எழுதி வச்சுக்கோங்க, இது கடைசி கூட்டணி. ஸ்டாலின் வரட்டும், தமிழ்நாடு ஆளு என்ன அந்த பாட்டு ஒன்று ஓடுது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு தனிநபர் சார்ந்ததாக தான் எலெக்ஷன் போகுது. ஸ்டாலின் பெயரை குறிப்பிடாம ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றாரு காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்துகிட்டுன்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது என்ன அலைன்ஸ். இந்த 2 நாள், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2 நாள் தான். கனிமொழி சொன்ன மாதிரி இது இந்த தேர்தல் தான் திமுக காங்கிரஸோட கடைசி கூட்டணி. நான் பேசிய 2-3 காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஃபினிஷ்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக தான் கடந்த காலங்கள்லேருந்து இருந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு ஒரு மாறாக ஒரு அலையன்ஸ் நம்ம புதுசாக வர்றவரோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா அங்கே மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே 23 இடங்களில் கண்டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 18 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு நினைப்பேன். 70 சீட்டை கொடுத்தாலும் கூட அந்த பிரச்சனை இருக்குல்ல. நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் ஒற்றை வரியில் இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். இந்த கோபம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ராகுல் காந்திக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா 10% ஒரு 0.1% கூட. அப்போ நீ உள்ளாட்சி அமைப்புகளையும் எங்களை சிதைப்ப, அசம்பிளிலையும் கொடுக்க மாட்டேன், வேற எந்த வாரிய தலைவர்கள் பதவி எதுவுமே கிடையாது. அதாவது என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை எவ்வளவு தூரம் நீ ஆக்குப்பை பண்றது, சுருக்கி அழிச்சு தூக்கி போடுறது, அந்த வேலையை தான் திமுக செய்யும். இந்த எலெக்ஷன் காங்கிரஸ் 28 டேஷா போனாலும் திமுக ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. விஜய் ஃபேக்டர் 2 பேரையும் போட்டு பாடாப்படுத்துது. அண்ணா திமுக 2 பேரும் வயிற்றில் நெருப்பு கட்டினிருக்காங்க. அதில் அண்ணா திமுக விட திமுக தான் பயம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் பாராட்டணும் திமுகவை, கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு தேர்தலில் எந்த தேர்தலையும் அவங்க உழைச்சது கிடையாது. அவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறாங்க. ஸ்டாலின்லேருந்து கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் ரொம்ப அதிகமாக விஜய் ஃபேக்டரால் உள்ள ஆடி போயிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பயம் பிடிச்சி ஆட்டுது. ஆஸ்பெக்ட்ல சொன்ன ஏன்டா 62% ஆட்சி மாற்றம்னா எப்படா இந்த முடிவு வரும்? அப்ப இந்த சாம்பிள்ஸ் எரர் ஆயிரும்ல. இந்த சாம்பிள் எரர் ஆகும்லடா. யாரை ஏமாத்துறதுக்கு நீ காதுல பூசுக்குற? நீங்கள் விரும்பும் முதலமைச்சர் 46% விஜய், 28% ஸ்டாலின், 26% எடப்பாடி. இது என்னங்க கருத்து கணிப்பு? நீயும் குழம்பி மத்தவனையும் குழப்பி ஏதோ உனக்கு நோக்கம் இருக்குது, உனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, அப்ப பொத்தின்னு இருக்கணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐட்டமில்லியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 3 இடங்கள்ல பரப்புரை மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த 3 இடங்கள்லையுமே ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து ஒரு இடத்துல கூட பரப்புரை மேற்கொள்ள இது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கு. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் ஏன் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளலை அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. இதற்கு பின்னாடி ஏற்கனவே இந்த கூட்டணி தமிழ்நாடுடைய காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை திமுக கூட்டணியாக இருக்கட்டும் தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது சீட்டு பேரம் பேசுவதற்கு முன்பாகவே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அடிப்படையில் ராகுல் காந்திக்கு பெரிய அளவில் இதில் ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்றத பல அரசியல் நோக்கர்கள்லாம் முன்வைக்கிறாங்க. முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணி ஒரு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி. கீழே தொண்டர்கள் மத்தியிலையும் இது ஜெல்லாவில், மேலே டாப் லீடர்ஷிப் மத்தியிலையும் ஜெல்லாவில். இந்த தடவை ஆகலை. இந்த தடவை நடுப்புற இருக்கக்கூடிய சில பேர் சில பல காரணங்களுக்காக மல்லிகார்ஜுன கார்கே, சிதம்பரம், செல்ல பெருந்தகை போன்றவர்களால் அப்புறம் எம்எல்ஏ எம்பிக்களாக இருப்பவர்களில் ஒரு பிரிவினர், எம்எல்ஏவாக இருக்கவங்களில் பெரும்பாலானவர்கள் இவங்க தான் இந்த அலையன்ஸை விரும்பினாங்க. ரொம்ப வித்தியாசமானது என்னென்னா, தொண்டனும் விரும்பலை, டாப் லீடர் ராகுலும் விரும்பலை. சோனியா காந்தி தலையிட்டால கடைசி நேரத்தில் ராகுலோட முடிவு வீட்டோ செய்யப்பட்டு கார்கே முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த அலையன்ஸ் வந்திருக்குது. கீழே அந்த 21 இருந்த அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த முறை கண்டிப்பாக இருக்காது, அதில் சந்தேகமே வேணாம்.
அது 4%, 3%, X% வச்சு 4% குறையாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஓட்டு வந்து இந்த முறை இவங்களுக்கு திமுகவுக்கு போகாது. சராசரி திமுக காங்கிரஸ் தொண்டன் திமுக மீது கோபத்தில் தான் இருக்கு. அதை உணர்ந்த காரணத்தால் தான் ராகுல் காந்தி இந்த அலையன்ஸ் வேணாம், விஜயோடு போயிடலான்னாரு. இவங்க கேட்கல. கடைசி நேரத்தில் ஏன்னா ஆல்மோஸ்ட் முறிகிற லெவலுக்கு வந்துடுச்சு, கிட்டத்தட்ட முறிஞ்சு போச்சுன்ட்டாங்க. ஒரு திடீர்னு இரவு நேரம் சோனியா காந்தி தலையிட்டு தான் வந்து அதை மறுபடியும் அந்த அலையன்ஸை கொண்டு வந்தாங்க. திமுக பின்னாலேருந்து நிறையா பேக்டோர் ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்த காலகட்டத்திலேருந்து 2004, 2006, 2009, 2016, 2019, 2021, 2024, அதாவது 4, 9, 19, 24 4 லோக்சபா எலெக்ஷன், 6, 11, 16, 21 4 அசம்பிளி எலெக்ஷன். இந்த 8 எலெக்ஷன்லையுமே காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கவங்க கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கருணாநிதியோடையும் அவருக்கு பிறகு ஸ்டாலினோடையும் ஒன்றா கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. 2019 முதலாக ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக டிக்ளேர் பண்ணதே ஸ்டாலின். ஸோ ராகுல் ஸ்டாலின் 2 பேரும் சேராமல் ஒரே மேடையில் இல்லாமல் பிரச்சாரம் தவிர்க்கப்படுவது என்பது காங்கிரஸ் திமுக கூட்டணி உள்ள ஜெல்லாவில் அது உள்ளுக்குள்ள அதிருப்தி கடுமையாக இருக்குது. அது இல்லாமல் வந்து 3 சீட்டு எக்ஸ்ட்ரா மட்டுமே கொடுத்து அவர்களை தாங்கள் அசிங்கப்படுத்தப்பட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள். இது கண்டிப்பாக எலெக்ஷனில் எதிரொலிக்கும், அதில் சந்தேகமே வேணாம். உங்களுக்கு வெற்றி தோல்வி எப்படின்றது அது வேற கதை. 2 பேரும் ஒரே மேடையில் தோன்றாதது என்பது கீழே வந்து அவங்கவுங்க தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, இது கசப்பு, வேண்டா வெறுப்பாக நடந்த கல்யாணம் இதுன்னு தான் சொல்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது கடைசி கூட்டணி அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் சொல்வது, சில காங்கிரஸ் பிரமுகர்கள் வந்து கனிமொழியை சந்தித்த பொழுது அவர் சொன்னது, உங்களுக்கும் எங்களுக்குமான கடைசி கூட்டணி இதுதான் நமக்கு கடைசியாக ஒன்றா சந்திக்கிற தேர்தலில் கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து கோபம் நிறையா இருக்குது. ராகுல் காந்தி ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்றாங்க. ஸோ தெளிவாகவே தெரியுது, எல்லா லீடர்ஸுக்கும் தெரியுது. இப்போ நேற்று கூட ஆர்எஸ் பாரதி பேசும்போது பிரச்சாரம் இல்லைன்ட்டார், ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு டைம் அவ்வளோதான். அப்போ 2 பேரும் ஒன்றா நீங்கள் ஒரே மேடல் இல்லை, ஸ்வீட் பாக்ஸு ஓடி போய் வாங்கி வருதுன்னா, மீடியனை தாண்டி கிராஸ் பண்ணி ஓடுறதுன்னா, பிரதர்னு கட்டி பிடிக்கிறதுன்னா, எல்லாம் இன்றைக்கி வந்து கனவா, கடந்த காலத்தின் கரிய நிழலா, காணல் நீராக போயிடுச்சு. இந்த அலைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கீழ்மட்டத்தில் கடந்த பல தேர்தல்களில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி, குறிப்பாக 21 சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்த முறை கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ பொன்னேரியில் அவர் பேசும்பொழுது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த 20 நிமிஷத்துலேயும் வந்து இந்தியா கூட்டணின்னு ஹைலைட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் திமுக கூட்டணி அப்படின்னு இதில் பெருசாக பேசலை. இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஜென்ரலாக பேசிட்டு போகிறாரு. இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை குறிப்பிடலை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா பெரியாரை பற்றி பேசுகிறாரு, ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றியோ இப்போ இருக்கக்கூடிய திமுகவை பற்றியோ, ஏன்னா கூட்டணி அமைச்சதில் மிகப்பெரிய அளவில் பங்கு அவங்க கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா கூட்டணின்னு இங்கே டிக்ளேர் பண்ணுறதும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பெயரை குறிப்பிடாதனுடைய பின்னணியில் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துடலாமா? அதுலேயே இருக்குது மெசேஜ். நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் விரிவாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கேள்வியிலேயே பதில் அடங்கி இருக்குது. ஸ்டாலின் பெயரே அவர் சொல்லலை. 2வது இந்தியா கூட்டணின்னு ஸ்டாலின் எங்கேயுமே சொல்லலை. அவர் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணின்னு தான் சொல்கிறார். ஆப்கி பார் மோடி சர்க்கார் மாதிரி வந்து மீண்டும் ஸ்டாலின் அரசு தான் சொல்கிறாங்க. ஸ்டாலின் வரட்டும், தமிழ்நாடு என்ன அது அந்த பாட்டு ஒன்று ஓடுது இப்போ, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு தனிநபர் சார்ந்ததாக தான் எலெக்ஷன் போகுது. ஸ்டாலின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுறாரு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டுன்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இது என்ன அலைன்ஸுன்னு. எடப்பாடி பழனிசாமி பேரை மோடி சொல்லாததை பெருசாக பேசக்கூடிய திமுக தொங்கு சதைகளும், திமுக வாடகை வாய்களும், அறிவாளி அல்சேஷன்களும் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? எடப்பாடி பேரையே சொல்லலை, எடப்பாடி பேரையே சொல்லன்றாங்கல்ல. இப்போ ஸ்டாலின் பேரையே சொல்லலையா? இந்தியா கூட்டணின்னு ஸ்டாலின் எங்கேயுமே வாய் திறந்து பேசுறது கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியே கிடையாது. செக்யூலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். அவர் ஸ்டாலின் பேரையே அவர் சொல்லலை. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபம், வருத்தம், ஆதங்கம் எல்லாம் நல்லாவே தெளிவாகவே நமக்கு தெரியுது. ஸ்டாலின் பெயரையே சொல்லலைன்னா அது உணர்த்தக்கூடிய செய்தி திமுகவுக்கு என்ன? இந்த 2 நாள், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2 நாள் தான். கனிமொழி சொன்ன மாதிரி இது கடைசி, இந்த தேர்தல் தான் திமுக காங்கிரஸோட கடைசி கூட்டணி. இது வேண்டா வெறுப்பாக நடந்த கல்யாணம். கடைசி நேரத்தில் வனவரையிலேருந்து மணமகளும் எழுந்து போயிட்டாங்க. திங்கக்கிழமை நைட்டு போயிடுச்சு, அலைன்ஸ் கொலாப்ஸ்ன்ட்டாங்க. அன்றைக்கி அன்று மட்டும் என்கிட்ட நான் பேசிய 2-3 காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஃபினிஷ்டு, தாவேக்காவோட தான் போகிறோம். நான் ஒருவர் கிட்டத்தட்ட அழுதே போய் விட்டார், திமுகவுக்கு நெருக்கமானவர்கள். அப்புறம் மறுநாள் காலையில் கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டால் இந்த அலைன்ஸ் வந்து உயிர் பெற்றது. அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி ராகுல் காந்தியோட பிரச்சாரம், ராகுல் வராமல் இருந்தால் கூட திமுகவுக்கு கொஞ்சம் கோபம் குறைவாக இருந்திருக்கும். இப்போ ராகுல் வந்துட்டு ஸ்டாலின் பெயரை சொல்லாமல் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வது திமுகவுக்கு கோபத்தை கூட்டும்.
கரெக்டா? ஆமாம், அப்புறம் என்ன? நிச்சயமா அங்கே கீழே பார்க்கக்கூடிய தொண்டர்களுக்கே அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். திமுக காரனுக்கு கோவம் வருங்க. என் தலைவன் பேரை நீ சொல்லலைன்னா எதுக்கு இந்த பிரச்சாரம்னு? இந்தியா கூட்டணி வெல்லட்டும், இந்தியா கூட்டணி வெல்லட்டும், பெரியார் பேரை சொல்லுவேன், ஸ்டாலின் பேரை சொல்லலைன்னா, ராகுல் காந்தி ஒரு ஷார்ப் பாலிட்டிஷியன் தான். ஸ்டாலின் பெயரையே சொல்லலைன்னா அது எப்படி புரிந்து கொள்ளப்படும்? ஆகவே இது பொருந்தா கூட்டணி. அதாவது கடந்த காலங்களில் வந்து தலைவர்கள் மத்தியில் ஒற்றுமை இருந்தது, தொண்டர்கள்கிட்ட ஒற்றுமையே இல்லை, உடஞ்சது மூப்பனார் காலத்தில் 96ல். இது ரெண்டுமே இல்லை. தொண்டர்கள்கிட்டையும் திமுக வேணான்னு தான் நினைக்கிறாங்க, தலைவர்களும் டாப் லெவல் லீடரும் தலைவர் வேணான்றாங்க. நடுப்புற இருக்கக்கூடிய தலாலுன்னுவாங்க, யார் இந்த தரகு வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்கல்ல, புரோக்கர்ஸ் அட் ஆல் லெவல், அவங்களோட வேலை தான் இது. தலாலுங்க பண்ண வேலை தான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணிக்கு பின்னாடி சில ஃபேக்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல சார். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக தான் கடந்த காலங்கள்லேருந்து இருந்திருக்கு. இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு வந்து ஒரு மாறாக ஒரு அலையன்ஸ் நம்ம புதுசாக வர்றவரோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா, அங்கே மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே வந்து 23 இடங்களில் கண்டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 18 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு நினைப்பேன். அவங்க 70 சீட்டை கொடுத்தாலும் கூட அந்த பிரச்சனை இருக்குல்ல. நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து ஒற்றை வரியில் இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். இந்த கோபம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ராகுல் காந்திக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, 21ல் ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச பிறகு நடந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல். அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுகவால் நசுக்கி ஒடுக்கப்பட்டன. அதாவது கசக்கி புழிஞ்சாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கூட்டணிகளை இடங்களை பகிர்ந்துக்கிறாங்க. பல இடங்களில் ஒப்பந்தத்தை மீறி கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக திமுக வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டு ஜெயிக்கிறாங்க. இவங்க போய் கதறாங்க, நீங்கள் கூட்டணிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு. ஒரு கட்டத்தில் ஸ்டாலினே வந்து நான் அவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்கிறார், நான் முடியாதுன்றாங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் வெட்கத்தில் அவமானத்தில் தலை குனிந்து நிற்கிறேன்னாரு. இது சொன்னாரா இல்லையா ஒரு மாநில முதலமைச்சர், இந்தியாவோட மிகப்பெரிய நம்பர் 1 பிராந்திய கட்சியுடைய தலைவர்? தன் சொல் பேச்சை கட்சிக்காரர்கள் கேட்க மறுக்கிறார்கள், நான் வெட்கி தலை குனிகிறேன், அவமானத்தால் குனி போய் நிற்கிறேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இதுலேருந்து ஆரம்பிங்க. ராகுல் காந்தியோட கோபம் சட்டமன்றத்தில் 25 சீட்டை 30 கொடுக்கல 40 கொடுக்கலன்றது மட்டும் கிடையாது. லோக்கல் பாடிஸில் எங்களை கசக்கி புழியிறீங்க, எங்களை வளர விட மாட்டேன்றீங்க. ஏன்னா ராகுல் காந்தி கட்சியை வளர விட மாட்டேங்க. ராகுல் காந்தி பொறுப்பேற்றதுலேருந்து அவர் தோல்வி அடைஞ்சார், வெற்றி அடைஞ்சார், எல்லாம் கரெக்ட். இந்தியா பூரா காங்கிரஸுக்கு புத்துயிர் கொடுக்கணும்னு அவர் எடுத்துருக்கக்கூடிய முயற்சிகளில் முதல் பாயிண்ட்டாக அவர் சொல்கிறது என்னென்னா, உள்ளாட்சி அமைப்புகளை கட்சியை பலப்படுத்தணும். உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஜனநாயகத்தின் ஆணிவேர். இந்த எம்எல்ஏ சீட் எம்பி சீட்லாம் ரெண்டாவது தான். அந்த இடத்த இவங்க கசக்கி புழிறாங்க. இது இந்த பிரச்சனை காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, விசிகாக்கு இருக்கு. விசிகாக்கு வந்துச்சு, மதிமுக வெளிப்படையாக குமுறினாங்க. ஸோ அத்தனை இது ரொம்ப சிம்பிள். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய அளவில் தன் கூட கூட்டணி வச்ச கட்சிகள் அத்தனையையும் பிஜேபி எப்படி உள்ளே வச்சு செஞ்சு நசுக்கி முழுங்கி ஏப்பம் விட்டுதோ அதே காரியத்தை அக்ஷரப்பசகாமல் திமுக இங்கே செஞ்சிட்ருக்கு. ராகுல் காந்தியோட கோபத்தோட ஆரம்ப புள்ளி இதுதான். உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸை திமுக கருவறுப்பது, அதுலேருந்து ஆரம்பிங்க. நீ வந்து பார்லிமெண்ட்டில் 10 சீட்டு கொடுத்தா மட்டும் பத்தாது. அவங்க வந்து அசம்பிளி எலெக்ஷனில் 20 சீட்டில் தாங்க அவர் ஆரம்பிக்கிறாரு. 2021 எலெக்ஷனில் முறிஞ்சு போச்சுன்னே வந்தது. கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டு தான் 25 ஆச்சு, விச் இஸ் லெஸ் தேன் 10% ஆர் அரவுண்டு 10%. இப்போ கூட 3 சீட்டு, 10%க்கு ஒரு 0.1% கூட. அப்போ நீ உள்ளாட்சி அமைப்புகளையும் எங்களை சதைப்ப, அசம்பிளிலையும் கொடுக்க மாட்டேன், வேறு எந்த வாரிய தலைவர்கள் பதவி எதுவுமே கிடையாது. அதாவது என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை எவ்வளோ தூரம் நீ வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஷ்ரிங்க் பண்ணுறதுன்றது, எவ்வளோ தூரம் வந்து ஆக்குப்பை பண்ணுறது, சுருக்கிறது, சுருக்கி அழித்து தூக்கி போடுறது, அந்த வேலையை தான் திமுக செய்யுது. சின்ன மீனை பெரிய மீன் விழுங்குறது. இதை உணர்ந்த காரணத்தால் தான் அவர் கேட்குறாரு. இப்போ இந்த தடவை பேச்சுவார்த்தையில் கூட அவங்க என்ன கேட்டாங்க, அசம்பிளியில் 25 சீட்டு கூட ஓகே, ஆனால் லோக்கல் பாடியில் 20% சீட் கொடுப்போம், ரைட்டிங்கில் கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நான் ஒத்துக்கல. ஆகவே இன்றைய ஸ்பீச் நீங்கள் சொல்லி தான் இப்போ நான் கேள்விப்படுறேன். பொன்னேரியில் அவர் பேசும்போது ஸ்டாலின் பெயரை உச்சரிக்கவில்லை என்பது திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். இது திமுகவை மேலும் கோபப்படுத்தும். இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ சில பேர் காங்கிரஸ் தரப்புலேருந்து வந்து குறிப்பாக சொல்லப்போனால் வேளச்சேரி எம்எல்ஏலாம் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து பரப்புரை மேற்கொள்ளும் போது இன்னும் கட்சியினுடைய கூட்டணியுடைய வலுவாக தான் அதை பார்க்கப்படும். மற்றபடி இது வந்து நாங்கள் ஒன்றும் பாஜக மாதிரி கிடையாது, அதிமுக தலைவர்கள் வரலை அப்படின்னா ரைடு விடுறதுக்கு, இது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. கீழே மீசையில் மண் ஓட்டலைன்ற கதை. இந்த விளக்கமே தேவையில்லை, மக்கள் வாயால் சிரிக்க மாட்டார்கள். இந்த விளக்கத்தை பார்த்து
மக்கள் வாயால் சிரிக்க மாட்டார்கள். வேற என்ன பதில் வேணும்? இந்த விஷயத்தோட இப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது சார், இப்போ காங்கிரஸ் திமுகவுக்குள்ள ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் இப்போ வெளிப்படையாகவே தெரிஞ்சுக்க முடியுது இல்லை. இப்போ இது வந்து நிச்சயமாக ரிசல்ட் பெரிய அளவில் அடிப்படுங்களா சார்? நாசமாக போகுது. வேற என்ன? 4 முனை போட்டியில் திமுகவோட வெற்றி உறுதின்னு நான் இன்னமும் நம்புகிறேன். 175 சீட் அவங்க நிற்கிறாங்க. 164 அவங்க, 11 கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சிகளில் எல்லாம் சும்பல். உதயசூரியன் 175 நிற்குது. மிச்சம் இருக்கிறது 59, 25 + 34, 44, 50, 59. இந்த 59ம் நாசமாக போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 175ல் 120 ஸ்ட்ரைக் ரேட் வந்து 2/3 இருக்கும், 1/3 போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தனியாக திமுக 118, விச் இஸ் மேஜிக் நம்பர், சிம்பிள் மெஜாரிட்டி. 118ன்றத ரஃப் கால்குலேஷன் 120ன்னு வச்சுக்கோங்க, அல்லது 118 கூட வச்சுக்கோங்க. 118 வந்து திமுக 4 முனை போட்டி. ஏன் சில இடங்களில் வந்து சசிகலா அண்ட் ராமதாஸ், குறிப்பாக சசிகலா ஒரு 10 தொகுதியிலேயாவது உடைக்கிறாங்க. 5 தொகுதின்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணசாமி, வேல்முருகன்லாம் அவங்க ஒரு 5 தொகுதி. மொத்தம் இவங்க 3 பேரும் சேர்ந்தே 10 தொகுதினா கூட இன்றைக்கி இருக்க இழுபறியில் அது பெரிய விஷயம். அப்போ 220 தொகுதி, 224 தொகுதி வந்து 4 முனை போட்டி, மிச்சம் இருக்க 10 சீட்டு வந்து 6 முனை போட்டின்னா இட்ஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன்யா. எப்பயுமே வந்து ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக இவ்வளோலாம் ஓட்டு உடையக்கூடாது. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, IOU, பிரணாய் ராய் சொல்கிறது. அதனால் இந்த எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் 28ம் டேஷாக போனாலும் திமுக ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. இந்த 28லையும் இது வரைக்கும் உங்கள் காங்கிரஸுக்கு திமுக வேலையே செய்யலை. எப்படி செய்வாங்க? கீழே ஜெல் ஆவலையா? 1-2 வேணால் ஜெயிக்கலாம். ராகுல் காந்தி ஸ்டாலின் பெயரை சொல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போகிறாருன்னா அது கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இதுக்கு என்ன பெரிய பரிமையாளர்கள் பொழிப்புரிய அவங்களுக்கு தேவை? பார்த்தாலே தெரியல. ஆகவே இந்த அலையன்ஸ் விளங்காது, உருப்படாது. இந்த கூட்டணி வந்து பெரும் தோல்வி, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை தவிர்த்த மற்ற கட்சிகள் பெரிய தோல்வியை அடையும், அது சந்தேகமே இல்லை. இப்போ இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி, ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பேசினா இது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விகடன் நடத்திய ஒரு சர்வே, இந்த சர்வேயில் வந்து ஏறத்தாழ நம்ம ஏற்கனவே பேசினது போக திமுகவுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது அப்படின்றது நம்ம ஏற்கனவே கடந்த காலங்களில் நம்ம நேர்காணல் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஸோ விகடனுடைய சர்வேயும் ஏறத்தாழ அதை தான் உறுதிப்படுத்துது. இருந்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 123 இடங்களுக்கு மேலே, 121 இடங்களுக்கு மேலே திமுக வெற்றி பெறுது. திமுக தனியாவா கூட்டணியோட சேர்த்தே? சரி, கூட்டணி, திமுக கூட்டணி வெற்றி பெறுது. அதே நேரத்தில் அதிமுக மேஜிக் நம்பரை கூட தொட முடியல, 83ஓட நிற்கிது. டிவிக்கே இதில் 3 இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்வேக்களை சொல்லுது. இதில் அவங்க நரேஷனில் சொல்லும்போது இதை தான் சொல்கிறாங்க, திமுக வந்து மேஜிக் நம்பரை பெறுவதற்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி ஒரு சில இடங்களை பொறுத்து இழுபறி என 27 இடங்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த 27 இடங்களை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது கூட மேஜிக் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. இது கருத்து கணிப்பே கிடையாதுங்க. இது வந்து தானும் குழம்பி மற்றவனையும் குழப்பி நாளைக்கு ரிசல்ட் எப்படி போனாலும் நாங்கள் அப்படியே சொன்னோம் பார்த்தியான்னு மார்க் தட்டிக்கிறதுக்கு. இதெல்லாம் மானங்கட்ட கருத்து கணிப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன். இது கிடையாது கருத்து கணிப்பு. 27 சீட்டு இழுபறின்னா இந்த 27 நாளைக்கு திமுக வந்தால் நான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்தியான்னா, 27 அந்த பக்கம் போச்சுன்னா இழுபறினா பார்த்தியா நான் அன்றைக்கே இது கிடையாது கருத்து கணிப்பு. பிரச்சனை என்னென்னா எவனாலையும் ஒழுங்காக கருத்து கணிப்பை தமிழ்நாட்டில் நடத்த முடியல. மக்கள் டைட் லிப்பிடாக இருக்காங்க. அறிவு நேர்மையோட அது ஒரு விஞ்ஞானம். செஃபாலஜின்றது தேர்தல்களை பற்றின கணிப்பு என்பது ஒரு விஞ்ஞானம். அதை வந்து யோகியர்கள் ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அயோக்கியர்கள் அதுக்குள்ளே பூந்து பெரிய அளவில் வந்ததால் யோகியர்கள் ஒதுங்கிட்டாங்க. ஒரு தொழிலில் யோகியர்கள் இருந்த காலம் மெல்ல மெல்ல மருகி போய் அயோக்கியர்கள் தான் அதில் வந்து பெரும்பான்மையாக மெஜாரிட்டியாக வருவாங்கன்னா யோகியர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒதுங்கிடுவாங்க. ஸோ செஃபாலஜியில் கருத்து கணிப்பில் யோகியர்கள் ஒதுங்கிட்டாங்க. இது இன்றைக்கு அயோக்கியர்களின் காலமாக மாறிவிட்டது. இது கிடையாது கருத்து கணிப்பு. 121 சொல்லுவாராம் இவர், 27 இழுபறியாம். இப்படி வந்தாலும் சேர்ந்துக்கலாம், அப்படி வந்தாலும் சேர்ந்துக்கலாம். யாருக்கு அதில் இவனுங்க பூ சுற்றுறானுங்க? மக்களை இன்னும் ஏமாத்துறதுக்கு. நீ கருத்து கணிப்பை வெளியிடாதன்ற நான் எங்களால் வெளியிட முடியவில்லை, கணிக்க முடியலன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போ. 121 வந்துட்டு 27 இழுபறி, இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். இதுக்கு பேர் கருத்து கணிப்பா? இது எதுக்கு நீ சொல்கிறீங்க? அது எங்களுக்கு தெரியும்ல, பார்க்குற மக்களுக்கு தெரியும்ல, அது எப்படி வேணால் போகலாம். எல்லாம் குழம்பி இருக்கான்றதான் உண்மை. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் குழம்பி கிடக்கு. விஜய் ஃபேக்டர் 2 பேரையும் போட்டு பாடாப்படுத்துது. அதிமுக திமுக 2 பேரும் வயிற்றில் நெருப்பு கட்டினிருக்கான். அதில் அதிமுக விட திமுக தான் வந்து பயம் அதிகமாக இருக்குது. அதிமுக கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் சொல்கிறோம், தே ஹேவ் ரிசன்ட் டு த ஃபேட். விதி விட்ட வழி. இந்த எலெக்ஷன் நம்ம எலெக்ஷன் கிடையாது, இந்த எலெக்ஷனும் தோல்வி தான், 2வது தோல்வி உறுதின்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட அறிவுள்ள அதிமுக வந்துட்டான். நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு நான் தனிப்பட்ட முறையில் பேசின ஒரு அதிமுக லீடரோ தொண்டனோ கூட சொல்லலை. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஆனால் திமுக அந்த நம்பிக்கை இருக்குது.
அந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க. ஒரு விஷயம் பாராட்டணும் திமுகவை, கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு தேர்தலில் எந்த தேர்தலையும் அவங்க உழைச்சது கிடையாது. அவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறாங்க. ஸ்டாலின்லேருந்து கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக விஜய் ஃபேக்டரால் உள்ள ஆடி போயிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பயம் பிடிச்சி ஆட்டுது. ஆனால் அவங்க உழைப்பு மிக 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 கடுமையானது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க they are not leaving any stone unturnedனுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன துரும்ப கூட விட தயாராக இல்லை, உழைக்கிறாங்க, மிக கடுமையாக உழைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க உழைக்கிற உழைப்பை பார்க்கும்போது அவங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கணும், இயற்கையின் விதின்னு பார்த்தா அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. கலைஞர் இருக்கும்போது கூட நான் பார்த்ததில்ல, 21 கூட இப்படி உழைச்சது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளேயும் ஒரு அவநம்பிக்கை இருக்குது. இது என்னவா வேணால் மாறலாம், இழுபறியில் கூட போய் முடியல. ஏன்னா விஜய் ஃபேக்டர் அவங்கள பாதிப்புக்குள்ளாகுது. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனில் ஒரு நம்பர்ஸை சொல்கிறதுன்றதெல்லாம் முட்டாள்தனமானது. நான் வந்து இதை வந்து கணிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க, இது 4 உடையுதுங்க, எப்படி போய் எப்படி வந்தாலும் 118ங்கன்றான். இதுக்கெல்லாம் எந்த விதமான டேட்டாவும் தேவையில்லை. இது ஒரு புரிதல். ஆனால் நீ டேட்டா எடுப்ப, உன்னோட மேட்ரிக்ஸ் என்னன்னுவாங்க. அதில் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதிக ஆட்சி மாற்றம் வேணும்னு 62 பேர் சொல்கிறாங்க. ஏன்னா 62 பேர் ஆட்சி மாற்றம் வேணும்னா 62% ஆட்சி மாற்றம் வேணும்னா ஒன்று இது விஜய்க்கு போகணும், இல்லை இப்போ இவருக்கு போகணும். யாருக்கு போகணும்? அதிமுக போகணும். அப்புறம் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர்னும் போது ஸ்டாலினுக்கு விஜய்க்கு எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க? விஜய்க்கு தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ கொடுக்குறாங்க? பெர்சன்டேஜ் 46%. எடப்பாடிக்கும் இவருக்கும் 25லேருந்து 30க்குள்ளே தான். இது என்னங்க முரண்பாடு? என்ன முரண்பாடு? உன்னோட டேட்டாவை உன்னால் அனலைஸ் பண்ண முடியல, அல்லது நீ ஏதோ கெட்ட நோக்கத்தோட வந்து இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை நீங்க வெளியிடுறீங்க. அது கிடையாதுங்க கருத்து கணிப்பு. இப்போ அவங்க ஆஸ்பெக்ட்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல சொன்னீங்க. ஏன்டா 62% ஆட்சி மாற்றம்னா எப்படிடா இந்த முடிவு வரும்? அப்ப இந்த சாம்பிள்ஸ் எரர் ஆயிரும்ல. இந்த சாம்பிள் எரர் ஆகும்லடா. யாரை ஏமாத்துறதுக்கு நீ காதுல பூசுக்குற? 121 சீட்டாம், 27 இழுபறியும், இப்படியும் போலாமா அப்படியும் போலாமா? இந்த டேஷுக்கு பேர் கருத்து கணிப்பு கிடையாது. 62 பேர் ஆட்சியை மாற்ற விரும்புறாங்கன்னா ஒன்னாவது ஏடிஎம்கேக்கு போகணும், விஜய்க்கு போகணும், 3வது இடத்துக்கு திமுக போகுது. கண்டிப்பாக திமுக ஆட்சியை விட்டு இறங்குது. இது எல்லாத்தையும் சம பண்ணி ஒன்று சொல்லிடலாம், தொங்கு சட்டமன்றம், கிளியர் தொங்கு சட்டமன்றம், யாருக்கும் எவனுக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிடலாம். அதை சொல்ல துப்பு இல்லை. 62% ஆட்சி மாற்றம் வேணும்ன்ட்டு 121 சீட்டு திமுக கூட்டணிக்கு வரும், 27 சீட்டு இழுபறினா அப்போ 62% ஆட்சி மாற்றம் வேணுன்றவன் யார்? நீங்கள் விரும்பும் முதலமைச்சர் 46% விஜய், 28% ஸ்டாலின், 26% எடப்பாடினா இது என்னங்க கருத்து கணிப்பு? நீயும் குழம்பி மற்றவனையும் குழப்பி ஏதோ உனக்கு நோக்கம் இருக்குது, உனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, அப்போ பொத்திக்கின்னு இருக்கணும், சொல்லக்கூடாது. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் 2 நாட்களாகவே வந்து இந்தியா முழுக்க பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவையும் இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை விவகாரத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு மசோதாவாக தாக்கல் பண்ணுறாங்க. இது வந்து பாராளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. இதில் வந்து திமுக வந்து மிகப்பெரிய அளவில் இதில் போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், கருப்புக்கு சட்டை அணிந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க, அந்த நகலை எரிச்சாங்க. முதல்ல ஸ்டாலின் அவர்களே அந்த நகலை எரிச்சார். இந்த விஷயத்தோட தாண்டி இப்போ இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அது தோல்வி அடைஞ்சிருக்குது. இதற்கு முழுக்க கிரெடிட் எடுத்துக்கிட்டு கூடிய கட்சியாக வந்து இன்றைக்கி திமுக மாறி இருக்குது. அதுதான் பெரும்பாலும் வந்து இதில் பெரிய அளவில் ஒரு விஷயமாக இஷ்யூவாகவே ஆக்குனாங்க அப்படின்ற பட்சத்தில். அப்போது பாஜக இதில் தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு மசோதாவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்கன்னு நான் தோணலை. அந்த அளவுக்கு அவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. 2வது முறை ஸ்டாலின் ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார வைக்கணுன்ற ஒரு ஆசையோ காதலோ பெரு விருப்பமோ அமித்ஷாவுக்கும் மோடிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் இருக்காது. அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் எங்கேயோ ஒரு பங்கிலிங் நடந்திருக்குது. இது எதையோ பிடிக்க போய் எதுவோ மாறிச்சுன்னுவாங்க, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிச்சுன்னுவாங்க, ஒரு கதை உண்டு உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி வந்து இது என்னமோ பிளான் பண்ணியிருக்காங்க, பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆனால் இது காஸ்ட்லி பிளண்டர் பிஜேபிக்கு. திமுக வந்து அதை பெரிய அளவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு தமிழ்நாட்டில் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இதை மறுக்கலை. இந்த மசோதா தோற்றதுக்கு திமுக தான் காரணன்றது வழக்கம் போல் கட்டவிழ்த்து விடப்படுகிற ஒரு புர்டா. இது வந்து மொத்தமே உனக்கு 22 எம்பி தான் பார்லிமெண்ட்டில், 230 பேர் ஏற்று போட்டிருக்கான். இப்போ 208 பேர் எந்த கட்சி? காங்கிரஸ். உங்களை விட அதிக வெறியோடு இருந்தவங்க காங்கிரஸ். இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1ன்னு கடந்த 5 வருஷமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த பிம்பம் இருக்குல்ல, அதோட அந்த பிம்பத்தை மேலும் வலுவாக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த மகளிர் மசோதாவில் வந்து திமுக ஓட்டு போட்டு தான் அது தோற்கடிக்கப்பட்டது, இடஒதுக்கீடு மசோதா தோற்கடிக்கப்பட்டது என்பது, தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் தோற்கடிக்கப்பட்டது என்பது. நான் 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தது யார்? காங்கிரஸாக இருந்தது, நீங்கள் தானே இருந்தீங்க. குஜராத் இனப்படுகொலை என்பது மோடியை பாராட்டி பேசினது யார்? கருணாநிதி தானே பேசினார். நீங்களா பேசுனீங்க? காங்கிரஸாக பேசிச்சு. இனப்படுகொலை உச்சத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2002 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் அகமதாபாத் நகரில் அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் மோடியை, அன்றைய முதலமைச்சர் மோடியை ஆதரித்து ஊர்வலம் போனப்போ கொடியை ஏந்திக்கிட்டு முன்னால் போனது யார்?
ஜார்ஜ் பெர்னாண்டஸ், வைகோ, எஸ்எஸ் பாண்டிமாணிக்கம் இவங்கெல்லாம் தானே போனாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்றைக்கி நாங்கள் தான் பிஜேபி எதிர்ப்பில் நம்பர் 1ன்றது வந்து திமுகவுக்கே உரிய கைவந்த கலை. அவங்க அதை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அதை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதனால் கடந்த 5 வருஷமாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை தமிழ்நாட்டில் அவங்க பிரமாதமாக கையில் எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஈல்டிங் ரிசல்ட், அது பலன் கொடுக்குது. அதில் இந்த விஷயத்தையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து எலக்ட்ரலி அவங்களுக்கு 0.5% 1% ஓட்டை கூட கொடுக்கலாம், நான் மறுக்கல. அதை வந்து மோடி கவர்மெண்ட் ஏன் இந்த பெரும்பிழையை செஞ்சதுன்றது புரிஞ்சுக்கல. இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், 2 மாநிலங்கள் போகுது, தமிழ்நாடும் கேரளமும் மேற்கு வங்கமும் போகுது. நல்லா கவனிங்க. இதை புரிஞ்சுக்கிறதுல ஏன் இப்போ மோடி கவர்மெண்ட் இதை கொண்டு வந்ததற்கான பதில் இருக்கலாம். திரிணாமுல் காங்கிரஸோட எம்பிஸில் 7 பேர் வந்து நேற்று அப்ஸ்டன் ஆயிருக்காங்க. அது எப்படி அப்ஸ்டைன் ஆவாங்க? எப்படிங்க அப்ஸ்டைன் ஆவாங்க? இது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூங்க இப்போ ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு. ஏன்னா பெங்காலுக்கும் வந்து சீட்டு குறைய போகுது. இதே பாதிப்பு அவங்களுக்கும் இருக்குது. ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டை தவிர மற்ற எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது. 7 எம்பிஸ் எப்படி அப்ஸ்டைன் ஆவான்? ஒன்று தெலுங்கு தேசம் மாதிரி ஓப்பனாக ஓட்டு போடுறான், என்டிஏ கன்வீனர், என்டிஏல பாட்டு, அதனால ஆச்சரியம் இல்லை. என்டிஏல இல்லாத ஜெகன் ரெட்டி 5 எம்பி ஓட்டு போட்டிருக்கான். இத்தனைக்கும் இந்த மானங்கட்ட அரசியல் ஆந்திரா கட்சிகள் ஏன் பண்ணுதுன்னு தெரியல. அவனுக்கு 5 சீட்டு குறையுது, ஆனாலும் ஓட்டு போடுறான். ஓப்பன் ஸ்டாண்டு, அட்லீஸ்ட் அதில் ஒரு நேர்மை இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் 7 எம்பிஸ் வந்து நேற்று வந்து அப்ஸ்டைன். இப்போ பெண்களுக்கு எதிரானவர்கள் தான் இந்த 2 கட்சிகளும் எலெக்ஷனுக்கு போக போகுது, 2 ஸ்டேட்டும். அப்போ பெண்கள் வாக்குகளை இந்த 2 கட்சிகளுக்கு எதிராக திசை திருப்பி விடுறதுக்கு மோடி கவர்மெண்ட் இந்த வேலையை பண்ணிச்சுன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவங்க அதை எப்படி திருப்புறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கான தொகுதி குறையுதுன்னு இவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க இப்படி திருப்பிடுறாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரானவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பிஜேபி பிரச்சாரம் எடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது தெரிஞ்சதால தான் திருசங்க சொர்க்கத்தில் நிற்கிற மம்தா பானர்ஜி தன்னோட 7 எம்பிஸை அப்ஸ்டெண்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. புரியுதா நான் சொல்றது? புரியுது. ஏன்னா இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி, என்னங்க மோடி கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனத்தை பண்ணுறாங்க? இவங்க திமுகவுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து தமிழ்நாடு இல்லை, வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாடு எப்படி இருந்தாலும் சைபர் டேஷா போச்சு, தோதுரு போட்டோம், கவலையே கிடையாது. ஆனால் அங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உண்மையிலேயே வாய்ப்பு இருக்குது மேற்கு வங்கத்தில். அப்போ பெண்கள் வாக்குகளை வந்து மம்தாக்கு எதிராக திருப்பறதுக்கு, கோபப்படுத்துறதுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. மம்தாவால் வந்து டீலிமிட்டேஷனை இந்த பில்லை ஆதரிக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. அதை தாண்டி சார் இந்த மசோதாவை ஏற்கனவே 2023 கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் எல்லாம் சட்டமாக ஆயிடுச்சு. ஆமாம், திருப்பி ஏன் புதுசாக கொண்டு வரீங்கன்னு தான் இப்போ திமுக தனியாக கேட்குது. தனியாக நீங்கள் வந்து தனி மசோதா கொண்டு வாங்க. தனி மசோதா கொண்டு வா. எதுக்கு வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ண பில்லை இப்போ எதுக்கு மறுபடியும் கொண்டு வர? நீ அதான் இந்த நரேஷனை கொண்டு வரது, இந்த நரேஷனை கொண்டு வரதுக்கு. அதில் டார்கெட் தமிழ்நாடு கிடையாது. நீ தமிழ்நாடு ஜெயிச்சுட்டு போ. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பெரிய சிக்கல்களை, பெரிய தாக்குதல்களை எதிர்கட்சிகள் மீது பிஜேபி தொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாநிலங்களில் அவங்களுக்கு அதனுடைய ஃபாலோ அவுட்டுன்னு சொல்லக்கூடிய, அதால் வரக்கூடிய பக்க விளைவுகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான பொலிட்டிக்கல் பவர் இருக்கோ அங்கே தான் அதை செய்கிறாங்க. இப்போ பெங்காலில் அவங்களுக்கு 78 எம்பிஸ் இருக்காங்க, 38% ஓட்டு இருக்குங்க. இங்கே எவ்வளோ? 5% ஓட்டு. அண்ணாமலை புண்ணியத்தில் வேணால் அது 8 ஆயிருக்கலாமே ஒழிய இன்னமும் இது ஒரு ஃபோர்ஸே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி அல்லது 2 தொகுதியை தவிர அவங்களால ஜெயிக்க முடியாது தனியாக நின்னாங்கன்னா. அவங்களுக்கு அதற்கான கட்டமைப்பே கிடையாது. ஆனால் பெங்கால் அப்படி கிடையாது. அப்போ பெங்காலில் ஏற்கனவே 15 வருஷம் ஆட்சியில் இருக்க மம்தா பானர்ஜிக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மம்தா பானர்ஜிக்கு எதிராக பெண்களுடைய கோபத்தை திசை திருப்பறதுக்கு இதை கையில் எடுத்தாங்க. நாட் டார்கெட் தமிழ்நாடு பட் பெங்கால்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த கருத்தை ஓரளவு வலுப்படுத்துவதற்கு தான் இந்த 7 எம்பிஸோட அப்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. எதற்காக மோடி கவர்மெண்ட் இந்த நேரத்தில் இது பண்ணுவாங்கன்றதுக்கு கன்வின்சிங் ஆன்சர் யாருக்கிட்டையும் இல்லை. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி. நன்றி சார்.